Hello everyone, welcome back to my channel English with Ritu. இன்னைக்கு டெய்லி இங்கிலீஷ் ட்ரிக்ஸில் நம்ம டே 10 கிளாஸில் இருக்கோங்க. ஸோ டெய்லி நான் உங்களுக்கு கொடுக்குற சின்ன சின்ன ஹிண்ட் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எங்கே சம் யூஸ் பண்ணணும், எங்கே எனிங்க வேர்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த டாபிக் எடுத்து முடித்த உடனே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற டெஸ்ட்டை இமீடியட்டாக எடுங்க. ஸோ சம்முக்கும் எனக்கும் உள்ள கிளாரிட்டி உங்களுக்கு சூப்பர்பாக கிடைச்சிடும். ஜஸ்ட் 10 கொஷின்ஸ் தாங்க, டக்குன்னு எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ப்ளூரல் நவுன்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா ஐ ஹாவ் சம் ஆப்பிள்ஸ். ஐ ஹாவ் சம் ஆப்பிள்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ ப்ளூரல் நவுன் எங்கே வருதோ அந்த இடத்துல மட்டும்தான் சம் யூஸ் பண்ண முடியும். அடுத்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ். அன்கவுண்டபிள் நவுனை கவுண்ட் பண்ண முடியாத இடம், என்ன டக்குன்னு கவுண்ட் பண்ண முடியாதனால வாட்டர். ஐ ஹாவ் சம் வாட்டர். How much water do you have? I have some water in my bottle. So have some water. ஸோ அந்த மாதிரி அன்கவுண்டபிள் நவுனுக்கும் ப்ளூரல் நவுன்ஸ்க்கும் தான் சம்மும் அதே யூஸ் பண்ணும், எனியும் அதே தான். இந்த சம் எனி ரெண்டுத்துமே ப்ளூரல் நவுன்ஸ்க்கு யூஸ் பண்ணணும், அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். ரெண்டையுமே வந்து நம்ம சிங்குலருக்கு யூஸ் பண்ண முடியாது, கவுண்டபிளுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அடுத்து பாருங்கள். சம் வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ணணும், எனியை நெகட்டிவ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும். பாசிட்டிவ் சென்டென்ஸ்னால் ஐ ஹாவ் சம் மணி, என்கிட்ட மணி இருக்குது, இல்லை அப்படியெல்லாம் சொல்கிறது தான் நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ ஐ ஹாவ் சம் மணி அப்படின்னா என்கிட்ட கொஞ்சம் மணி இருக்குது. ஸோ இது இல்லை, என்கிட்ட மணி இல்லைங்க, ஐ டோன்ட் ஹாவ் எனி மணி. ஸோ இது டோன்ட் வருதா? ஸோ இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் வர்றப்போ தான் எனி யூஸ் பண்ணணும். ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை நம்ம பேசுகிறப்போ சம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்றைக்கி நான் எடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இமீடியட்டாக போய் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து இதோ இன்னையோட டே 10 கிளாஸ் முடிஞ்சுதுங்க. எப்பயும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் இந்த சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம டே 11 கிளாஸில் ஒரு புது ட்ரிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.